ஹிலீஸ் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் குவிஸ். வணக்கம் நண்பர்களே. ஹிலீஸ் வேர்ல்ட் பொதுத்தமிழ் வினா விடை போட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பதில் தெரிந்தால் உடனே சொல்லுங்க. தெரியாமலும் முயற்சி செய்ய மறக்காதீங்க. 6ஆம் வகுப்பு முதல் பருவம். இயல் 1, 2, 3 முக்கிய வினாக்கள். டெஸ்ட் 1. கேள்வி 1. தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ. பாரதிதாசன், பி. பாரதியார், சி. வாணிதாசன், டி. கண்ணதாசன். சரியான பதில் பி. பாரதிதாசன். கேள்வி 2. இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் இவ்வடிகளிலுள்ள நிருமித்த என்ற சொல்லின் பொருள் யாது? ஏ. மக்கள் குழு, பி. சோர்வு, சி. உருவாக்கிய, டி. வளர்ச்சி. சரியான பதில் சி. உருவாக்கிய. கேள்வி 3. புரட்சிக்கவி என்றும் பாவேந்தர் என்றும் போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ. பாரதிதாசன், பி. பாரதியார், சி. நாமக்கல் கவிஞர், டி. பெருஞ்சித்திரனார். சரியான பதில் ஏ. பாரதிதாசன். கேள்வி 4. தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும் என்று பாடியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ. பாரதிதாசன், பி. பெருஞ்சித்திரனார், சி. வாணிதாசன், டி. காசி ஆனந்தன். சரியான பதில் டி. காசி ஆனந்தன். கேள்வி 5. மேதினி என்பதன் பொருள் என்ன? ஏ. கடல்கோள், பி. உலகம், சி. காலம், டி. உள்ளம். சரியான பதில் பி. உலகம். கேள்வி 6. பட்டியல் ஒன்றை பட்டியல் 2உடன் பொருத்துக. பட்டியல் 1. ஏ. விளைவுக்கு, பி. அறிவுக்கு, சி. இளமைக்கு, டி. புலவர்க்கு. பட்டியல் 2. 1. தோள், 2. நீர், 3. வேல், 4. பால். சரியான பதில் ஆப்ஷன் பி. 2, 1, 4, 3. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோள், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். கேள்வி 7. தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு முதலான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ. பாரதிதாசன், பி. பெருஞ்சித்திரனார், சி. வாணிதாசன், டி. காசி ஆனந்தன். சரியான பதில் ஏ. பாரதிதாசன். கேள்வி 8. பாவலரேரி பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் என்ன? ஆப்ஷன்ஸ்: ஏ. அரங்கசாமி, பி. மாணிக்கம், சி. முத்தையா, டி. சுப்புரத்தினம். சரியான பதில் பி. மாணிக்கம். கேள்வி 9. தமிழ்க்கும்மி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன்ஸ்: ஏ. பொய்யாக்கனி, பி. பாவியக்கொத்து, சி. கனிச்சாறு, டி. நூறாசிரியம். சரியான பதில் சி. கனிச்சாறு. கேள்வி 10. நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி எனக் கூறியவர்? ஆப்ஷன்ஸ்: ஏ. மாணிக்கம், பி. சுப்புரத்தினம், சி.
வாணிதாசன் டி. காசி ஆனந்தன். சரியான பதில் ஏ. மாணிக்கம். கேள்வி 11. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்கொத்து, நூறாசிரியம் என்னும் நூல்களை எழுதியவர். ஆப்ஷன்ஸ். ஏ. பாரதிதாசன், பி. தாராபாரதி, சி. மேத்தா, டி. பெருஞ்சித்திரனார். சரியான பதில் டி. பெருஞ்சித்திரனார். கேள்வி 12. பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது எது? ஆப்ஷன்ஸ். ஏ. தென்மொழி, பி. தமிழ்ச்சிட்டு, சி. தமிழ் நிலம், டி. தமிழ்நாடு. சரியான பதில் டி. தமிழ்நாடு. கேள்வி 13. கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? ஏ. 5, பி. 6, சி. 7, டி. 8. சரியான பதில் டி. 8. கேள்வி 14. வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்புத் தோன்றி, மண் தோன்றி, மழை தோன்றி, மலைகள் தோன்றி, தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் என்று பாடியவர் யார்? ஆப்ஷன்ஸ். ஏ. பாரதிதாசன், பி. வாணிதாசன், சி. மேத்தா, டி. பெருஞ்சித்திரனார். சரியான பதில் பி. வாணிதாசன். கேள்வி 15. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? ஆப்ஷன்ஸ். ஏ. தொல்காப்பியம், பி. தண்டியலங்காரம், சி. புறப்பொருள் வெண்பாமாலை, டி. நன்னூல். சரியான பதில் ஏ. தொல்காப்பியம். நீங்கள் எத்தனை சரியான பதில் சொன்னீர்கள்? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வினா விடைகளுக்காக ஹிலீஸ் சென்னைலாய் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம் பார்ட் 2வில். பார்ட் 2 விரைவில்.